வணக்கம். மீண்டும் நேற்றைய தினம் தென் மாவட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு எதிரான கொடுமை நடந்திருக்கு. ராஜபாளையத்தில் ஜவுளி கடையில் ஒரு பொண்ணு வேலை பார்க்குது, ஒரு இளம்பெண் வேலை பார்க்குது. அந்த பொண்ணுக்கும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த குணசேகரன்ங்கிற பையனுக்கும் முகநூல் மூலமாக ஒரு பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கத்தின் அடிப்படையில் பல மாதங்கள் அது பழக்கத்தில் போய்கிட்டே இருக்கும்போது இவன் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நான் முடியாது, என்னோடய குடும்ப சூழ்நிலைகளையும் பின்னணியும் ரொம்ப இதாக இருக்குது, நான் வேலைக்கு போய் தான் ஃபேமிலி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எவ்வளோ தவிர்க்குது. இவன் நான் செத்துருவேன், நான் உன்னால் செத்துருவேன், உன் பேர் எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு நேரத்தில் சரிங்கிற நிலைமைக்கு அந்த பொண்ணு போகுது. அதற்கப்புறம் சில மாதங்களில் இவனோட நடவடிக்கைகள் மிக மோசமாக இருந்த உடனே எனக்கு இது வேண்டாம், இந்த காதல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தவிர்க்குது. அதை தவிர்க்கதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நேற்றைய தினம் இந்த குணசேகரங்கிற பையன் ராஜபாளையத்துக்கு அவங்க வீட்டுக்கே நான் தற்கொலை பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை அந்த பொண்ணு ஏற்றுக்கிட மாட்டேக்கு. இல்லை, எனக்கு காதல் வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அதை இவன் கேட்டுக்கொள்ளாமலே ஒரு மிருக வெறி பிடிச்சவங்க மாதிரி மண்ணெண்ணெயை ஊற்றி அவங்க உடன் பிறந்த அக்கா குழந்தையும் இருக்க போதே மண்ணெண்ணெயை ஊற்றி தீய வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து தலைமறைவாயது தான். அந்த அவங்க அக்கா கூட பிறந்த அக்கா இல்லைன்னா இது கொலையாக இருக்கும். மீண்டும் மீண்டும் தென் மாவட்டங்களில் கடந்த 5 வருஷத்துக்குள்ளே நிறைய பெண்களுக்கான அநீதிகள். வள்ளியூர் எடுத்துக்காட்டுக்கு சென்னையில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டினது, திருநெல்வேலியில் வளையல் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சகோதரியை கழுத்தறுத்து போட்டது. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது, பெண்களுக்கு எதிராக நடக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு காவல்துறை உடனடியான நடவடிக்கைகள் வேணும். இப்போ பாருங்கள், பெயிலில் விட்டுருவாங்க. வெளியில் அவன் அடுத்த வேலையில் அவனோட செயல்கள் எப்படி இருக்கும்? அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பொண்ணு 22% தீக்காயங்களோட இப்போ ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதற்கு உண்டான நிவாரணம் வேணும். அந்த அக்கா இல்லை அப்படின்னா இது கொலையாக தான் முடிஞ்சிருக்கும். ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆகி பெரியவங்களால் நிச்சயிக்கப்பட்டு கல்யாணம் ஆன ஒரு கணவன் மனைவியே பிடிக்கல அப்படின்னா விவாகரத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இதை செய்யலாமா? கல்யாணமே ஆகலை, ஒரு பழக்கத்தில் உனக்கும் எனக்கும் பிடிக்கலங்கும் போது கைவிட்டுட்டு போக வேண்டியதானே. இதை ஏன் கொலை வரைக்கும் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள், எல்லார் வீட்டு குழந்தைகளும் நம்ம வீட்டு பிள்ளைகள் தான். எல்லா குழந்தைகளும் பெண் பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி நாடக காதல் பண்ணி ஏமாற்றக்கூடிய கும்பல்கள் நிறைய இருக்குது. அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு தமிழக காவல்துறை இதில் துரிதமாக செயல்பட்டு நேற்றே அவனை கைது பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த கைது நடவடிக்கை மட்டும் போதாது. வழக்கு 307 பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி குற்றங்களுக்கு கொடூரமான தண்டனைகள் வழங்கினா மட்டும்தான் பெண் பிள்ளைகளை இதிலிருந்து பாதுகாக்க முடியும். நன்றி, வணக்கம்.